வணக்கம். நான் உங்கள் ஆதிரா. வெல்கம் டு ஆதிரா ஆடியோ புக்ஸ். ராதையை கண்டு கொண்ட கண்ணன் சீசன் 3 சாப்டர் 3ல் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம ராதிஷாவை ஷில்லாங்கில் போய் கேட்ச் பண்ணலாம். எதுக்கு ஷில்லாங் போயிருக்கான்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல. ஷில்லாங் ஏர்போர்ட். ராதிஷாவின் தோழி ஸ்ருதி வெகு நேரமாக ஏர்போர்ட்டில் காத்திருந்தாள். எவ்வளவு நேரம் காத்திருப்பது? இன்னும் ராதிஷாவை காணவில்லையே என்று யோசித்து கொண்டே குறுக்கேயும் நெடுக்கேயும் குட்டி போட்ட பூனை போல் நடந்து கொண்டிருந்தாள். ஒரு வழியாக தூரத்தில் ராதிஷா வருவது தெரிந்தது. அழகான கிரீம் கலர் டிஷர்ட் மற்றும் ஜீன்ஸ் போட்டிருந்தாள். முடியை தூக்கி வாரி போனிடெயில் போட்டு கருப்பு கண்ணாடி அணிந்து அவள் வருவது தெரிந்தது. கூட்டத்தின் நடுவில் அவள் மட்டும் தனியாக தெரிந்தாள். பணக்கார கலை அவள் முகத்தில் அப்படியே தெரிந்தது. ராதிஷா அருகில் வந்ததும், என்ன ராதிஷா, இவ்வளவு நேரம் உன் ஃபோன் கூட கிடைக்கல என்று அங்கலாய்த்தாள் ஸ்ருதி. என் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு உன் மூளை ஏன் தான் இப்படி வேலை செய்தோ என்றுதான் பல வருஷமாக எனக்கு புரியாமல் இருக்கு என்றாள் ராதிஷா. அவளது முகத்தில் எந்த சலனமும் இல்லை. இப்போ ஏன் என்னை திட்டுற? புரிகிற மாதிரி சொல்ல என கேட்டாள் ஸ்ருதி. நான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேன், பிக்னிக் வரல. மொபைல் ஜிபிஎஸ் ட்ராக்கர் வைத்து அப்பா என்னை ரொம்ப ஈஸியாக ட்ராக் பண்ணிடுவார், அதான் ஃபோனை எடுத்துகிட்டு வரல என்றாள் ராதிஷா. அப்போதுதான் ஸ்ருதிக்கு ராதிஷா திட்டியதன் காரணம் புரிந்தது. ஆமால்ல, நான் தான் மறந்துட்டேன். சரி வா கிளம்பலாம் என்றாள் ஸ்ருதி. எங்கே போகிறோம் இப்போ என கேட்டாள் ராதிஷா. அணிந்திருந்த கருப்பு கண்ணாடி மூலம் அவளது தோழியை ஊடுருவினாள். உன்னை ஹோட்டலில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் சாயங்காலம் வந்து உன்னை பார்க்குறேன் என்றாள் ஸ்ருதி. ராதிஷாவிற்கு அது சரியாக படவில்லை. நான் உன் கூட உன் வீட்டிலேயே ஸ்டே பண்ணிக்கிறேன் என்றாள் ராதிஷா. வசதியாக இருக்காது ராதிஷா, சொன்னா கேளு, நீ பெரிய இடத்து பொண்ணு, உன்னால் எங்கள் வீட்டில் எப்படி இருக்க முடியும்? அண்ணனுக்கு தெரிஞ்சா என்னதான் திட்டுவார் என்றாள் ஸ்ருதி. அதெல்லாம் பரவாயில்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் உன் கூட ஸ்டே பண்ண தான் வந்தேன், தனியாக ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறது சேஃப் இல்லை என்றாள் ராதிஷா. ஹோட்டலில் ஸ்டே பண்ணினால் நிச்சயம் அப்பாவோ அல்லது ரியானோ அவளை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று தோன்றியது ராதிஷாவிற்கு. நீ சொல்கிறதும் சரிதான், சரி வா வீட்டுக்கு போகலாம், மற்ற பிரச்சனைகள் எல்லாம் போய்கொண்டே பேசலாம் என்றாள் ஸ்ருதி. இருவரும் ஒரு டாக்ஸி பிடித்து கிளம்பினர். ராதிஷா, நீ தேடிக்கொண்டு இருக்கும் அந்த நபரின் முகம் கூட சரியாக உனக்கு தெரியாது என்று சொன்னாய், முழு பெயரும் தெரியாது என்றாய். நீ ஒரு டிடெக்டிவ் வைத்து தேடினால் கூட அவரை கண்டுபிடிக்க முடியாது என்று எனக்கு தோன்றுகிறது என்றாள் ஸ்ருதி திடீரென. ஸ்ருதியின் வார்த்தைகளை கேட்ட ராதிஷாவின் முகம் இருண்டது. அந்த வார்த்தை அவளுக்கு வலியை மட்டும் தரவில்லை, நிராயுதபாணியாக போர்க்களத்தில் அவள் நிற்பதையும் உணரச் செய்தது. ஸ்ருதி சொல்வது 100க்கு 100 சரிதான். ராதிஷா அதை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதுதான் உண்மை. கியாஷ் அவள் நினைவுகளில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருப்பவன். அவனது முகம் கூட அவளுக்கு மறந்துவிட்டிருந்தது. அவனது முழு பெயர் என்னவென்று அவளுக்கு தெரியாது. அவன் எங்கிருக்கிறான் என்பதும் அவளுக்கு தெரியாது. அவள் நினைவுகளில் அவன் உயரமாக அழகாக இருந்தது நினைவிருக்கிறது. யாரிடமும் பேசாமல் அமைதியாக இருப்பான். ஆனால் ராதிஷாவிடம் மட்டும் சிரித்து பேசி விளையாடுவான். அவள் 10 வயதாக இருந்தபோது கியாஷ் அவளுக்கு அணிவித்த மோதிரம் அவள் விரல்களில் அழகாக இருந்தது. இப்போது நூல் சுற்றி போடாமலேயே கனக்கச்சிதமாக அந்த மோதிரம் அவளுக்கு பொருந்தியது. இந்த மோதிரம் ஒன்றும் சாதாரண குடும்பத்தார் போடும் மோதிரம் அல்ல. இந்த மோதிரத்தின் விசேஷமான டிசைன்கள் மன்னர் காலத்து மோதிரம் போல் காணப்பட்டது. இதை பார்த்து கியாஷை கூப்பிட்டால் அவன் உடனே வருவான் என்று அப்போது அவளை நம்ப வைத்தான். ஆனால் அவன் அவளை விட்டு சென்ற பிறகு பல 100 முறை ராதிஷா அதை முயற்சித்து பார்த்து தோற்றுப்போனாள். அவளது வலது கையில்
RK என்று பொறிக்கப்பட்ட பிரேஸ்லெட் அணிந்திருந்தாள். அந்த பிரேஸ்லெட் கியாஷ் அவளது பிறந்த நாளுக்கு பரிசாக அளித்தது. நீ பெரியவளான பின்னாடி என்னை வந்து பார் என்று சொன்னானே, அவன் கொடுத்த பரிசு பொருட்களுடன் அவனை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். சரியா தவறா என்று கூட தெரியவில்லை. மீண்டும் அவனை காண்போமா என்று தெரியவில்லை. ராதிஷாவின் மனம் அங்கலாய்த்தது. இந்த எபிசோடில் நம்ம ராதிஷாவை கண்டுபிடிச்சிட்டோம். கிருஷ்ணனும் ரியானும் ராதிஷாவை எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு அடுத்தடுத்த சாப்டர்ஸில் பார்க்கலாம். இந்த சாப்டர்லேருந்து ஒரு புதிய லவ் ஸ்டோரி தொடங்குதில்ல. உங்களோட வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை வியூயர்ஸ்.